உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேர்தல் அன்று விஜய் சந்திக்கு இருக்கும் ஆபத்து. தேர்தல்னாவே அனைவரும் எதிர்பார்ப்பது யார் எடுத்த முதல்வர் என்றுதான். மேலும் பல பிரபலங்கள் வாக்குச்சாவடிக்கு வருவாங்க. இதற்காக பலரும் காத்திருக்காங்க. அப்படி பல பிரபலங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து தன் வாக்கினை செலுத்தி விட்டு செல்வாங்க. தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா தளபதி இருவருமே உச்சத்துல இருக்காங்க. இவர்களோட வரவேற்பு எப்படி இருக்கும் என நம் அனைவருக்குமே தெரியும். பொதுவாகவே அஜித், தளபதி விஜய் வாக்குச்சாவடிக்கு வரும்போது இவர்களை பார்ப்பதற்காகவே ரசிகர் கூட்டம் அலைமோதும். ஆனா தற்போது இவருக்கான ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதால இவர்கள் வருவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். தளபதி விஜய் எங்கு சென்றாலுமே அவரை பார்ப்பதற்காகவே ரசிகர் கூட்டம் வந்து நிற்பாங்க. அவரை பார்ப்பது ஏதோ கடவுளை பார்ப்பது போல நினைச்சிட்டு வராங்க. அந்த அளவிற்கு அவரோட மீது அன்பு வச்சிருக்காங்க ரசிகர்கள். கடைசியா தளபதி விஜய் பாண்டிச்சேரியில ஒரு திருமண விழாவிற்கு வந்தாரு. இந்த தகவலை அறிந்ததுமே ரசிகர்கள் எல்லாமே பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க. மேலும் அங்கு சென்று தளபதிக்கு 6 வார வரவேற்பும் கொடுத்தாங்க. தளபதி வந்து செல்வதற்குள்ள அந்த மண்டபம் ஒரு வழி ஆகிடுச்சு. தளபதியை பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் கூட்டம் வந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா தளபதி 63 படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பும் தீவிரமா தான் நடந்துட்டு வருது. படம் ஆரம்பம் முதலே தற்போது வர படப்பிடிப்பு தளத்திற்கு தளபதி விஜயை பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் கூடிக்கொண்டேதான் வராங்க. தளபதியும் ரசிகர்களை ஏமாற்றாம ரசிகர்களை சந்திச்சுட்டு தான் வராரு. இதோ வந்து விட்டது ஜனநாயக திருவிழா. நாளை அனைவருமே வரிசையில இருந்து வாக்களிக்க தயாராகிட்டு இருக்காங்க. பிரபலங்களும் வாக்களிக்க வரும் வாக்குச்சாவடிகள்ல ரசிகர்களின் அன்பு தொல்லை அதிகமா இருக்கும். இதனாலே அந்தந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகள் மட்டுமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்ய இருக்காங்களாம். அஜித் வாக்களிக்க வரும்போது எப்படி ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே போலதான் விஜய் வாக்களிக்க வரும்போதும் ரசிகர்கள் கூட்டமும் கும்மி எடுக்கும். இதனால விஜய்க்கும் பெரும் பாதுகாப்பு கொடுக்க அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. எப்படியும் ரசிகர்கள் கூட்டம் பெரிய அளவில் இருக்கும் என தெரியும். நாளை அவர் வாக்குச்சாவடி வந்து செல்லும் வரை அனைவருக்கும் கடினம் தான். அவர் வந்து செல்லும் வரை பாதுகாப்பும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.